சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. இந்த நூற்றாண்டில் வெளியான சிறந்த காணொளிகள் சொல்லி நீங்க ஒரு லிஸ்ட போட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா இடம்பெறணும். ஏன்னா இந்த வீடியோக்கு பின்னாடி அப்பேற்பட்ட ஒரு வரலாறு இருக்கு. எப்படி தமிழகத்துல உட்கார்ந்துகிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாஜகவிற்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருப்பாரோ அதே மாதிரிதான் அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு நம்முடைய ட்ரம்ப் மாமா அங்க நின்று பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு அரசியல தான் ஈடுபடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது ஒரு விஷயம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். ட்ரம்ப்பும் ஸ்டாலினும் ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணு அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு அரசியல தான் ஈடுபடுறாங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கால நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வின் பண்ணணும், ட்ரம்ப் மட்டும்தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் உட்பட உங்களை நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. ட்ரம்ப் அந்த தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா நாம எல்லாருமே உண்மையிலே சந்தோஷமா இருந்தோம், கொண்டாடணும். ட்ரம்ப் ஒரு கிறுக்கு பிடிச்ச ஆளுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் அவர் இந்த தேர்தலில் வின் பண்ணதுக்கு அப்புறமா அது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாருன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவர் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா, ஆட்சி கட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய கிறுக்குத்தனமானது அதிகமாயிடுச்சு. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ட்ரம்பினுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருந்த பல பேர் கூட அவர் சண்டை போட்டிருக்காரு. பல பேரை அவருடைய ஆபீஸ்ல இருந்து வெளியே துரத்தி இருக்காரு. நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய பல நாடுகள் கூட, இந்தியா உட்பட பல நாடுகள் கூட அவரு வாய்க்கா தகராறுல ஈடுபட்டு இருக்காரு. தமிழ்ல பார்த்திருப்பீங்க, இங்க எப்படி ஸ்டாலின் இருக்காரோ அதே மாதிரிதான் ட்ரம்ப் அங்க இருக்காருன்னு. அப்படி சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அரசியல் வாழ்க்கையில ஒரே மாதிரிதான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அரசியல தான் ஈடுபடுறாங்க. தேர்தல் காலகட்டங்கள்ல அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறது, இந்த தேர்தலில் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வரக்கூடிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது, இவங்க வின் பண்ணி சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா, ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம அதுக்கு நொண்டி சாக்குகளை சொல்றது. எப்படியாச்சும் இந்த தேர்தலை நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கண்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான காரணங்களை ஒழுங்கா சொல்லாம, ஆமாங்க எங்க மேலதான் தப்பு இருக்கு, நாங்க வேற மாதிரி நினைச்சிட்டோம், ஆனா பினான்சியல் வேற மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, அதனால இந்த வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரியான காரணங்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பட் இவங்க காரணங்களும் சொல்லல. இவங்க எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை பிடிச்சி கடிச்சு வேற வைக்கிறாங்க. அதிலும் இந்த விவகாரத்துல ட்ரம்ப்பும் ஸ்டாலினும் பெர்ஃபெக்ட்டா ஒத்து போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சூப்பரா ஒத்து போறாங்க. பிரதமர் மோடி முன்னாடி இருந்தா ஒரு மாதிரி, பிரதமர் மோடி இல்லைன்னா வேற மாதிரி. ட்விட்டர்ல நாகரிகமே இல்லாம அநாகரிகமா கண்ட மேனிக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம பெரிய பொறுப்புல இருக்கோம், முக்கியமான பொறுப்புல இருக்கோம், நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதன்படிதான் நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாம இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அதுவும் ட்விட்டர்ல கேட்கவே வேணாம், ஏகப்பட்ட அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்டாலினும் அப்படிதான் இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் அப்படிதான் இருக்காரு. அடிப்படை ஆதாரம் கூட இல்லாம புலிகிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே புலிகிட்டே இருக்காங்க. இங்க 4.5 வருஷமா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்றாரோ அதே தான் 192 நாட்களாக அங்க அமெரிக்கால ட்ரம்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. 2021 தேர்தல் காலகட்டங்கள்ல இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலகட்டங்கள்ல, தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த அந்த முக்கியமான வாக்குறுதிகளை என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதே மாதிரிதான் அமெரிக்கால தேர்தல் நடக்கும்பொழுது ட்ரம்ப் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. அதுல அவர் சொன்ன முக்கியமான ஸ்டார் பாயிண்ட் என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்காது, அது மட்டும் இல்லாம உலகத்துல எந்த நாடுகளிலும் சண்டை இல்லாம நான் பார்த்துப்பேன், அமைதியை நிலைநாட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா நம்முடைய ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகி இவ்வளவு மாசங்கள் ஆச்சு, ஆனா இப்ப வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் சண்டையானது நிறுத்தவே இல்லை. இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. கூடவே இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் ஈரான் சண்டை வேற நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு ஏசியால இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. இது வெறும் சாதாரண சண்டை கிடையாதுங்க, இது போர். ஓகேங்களா, லிட்டரலி போர் தான். எப்படி ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான சண்டை தான் இஸ்ரேலுக்கும் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு போர் தான் இங்க நம்ம நாட்டிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்தது.
நாம ரஷ்யா கூட பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. இந்த ரஷ்யா உக்ரைன் சண்டையினால அமெரிக்கா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிராக ஏகப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. பட் நாம அது மாதிரியான விவகாரங்களை பெருசா தலையிடாம நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ஆயுள்களை வாங்கியிருக்கோம். நாம ஆயுள்கள் வாங்குறது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பல அவதூறுகளை அமெரிக்கா உட்பட பல நாடுகள் நம்ம மீது பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இது மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால அந்த ஒரு காசை வச்சுக்கிட்டு ரஷ்யா போர்ல ஈடுபடுறாங்க. இதனால நான் இந்தியாவை கண்டிக்கிறேன். இந்தியா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்தியா இதுக்கப்புறமா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இதை மாதிரி தொடர்ந்து அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிரான பல கருத்துக்களை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கேப்ல எல்லாம் இந்தியாவிற்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்தியா இத மாதிரியான கருத்துக்களுக்கு செருப்படி பதிலடியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. ஏங்க, நாங்க ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறோம்னா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு யுரேனியம் வாங்குறீங்க, கேஸ் எல்லாம் வாங்குறீங்க. பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரஷ்யா கிட்ட இருந்து தான் கேஸ் இம்போர்ட் பண்றீங்க. அப்ப அதெல்லாம் என்ன? நாங்க வாங்குற பணத்தால மட்டும்தான் ரஷ்யா போரை நடத்த போகுதா? அப்ப நீங்க வாங்கக்கூடிய அந்த பொருட்களால அது மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரஷ்யா என்ன பண்றாங்க? சாக்லேட் சாப்பிடுறாங்களா? அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நாடு அமெரிக்காவை நோக்கி கேள்வி கேட்டிருக்கு. இந்தியா வெளியிட்ட இந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஊடகங்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய ட்ரம்ப் மாமா என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? ஐயோ, அப்படியா? இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இது என்ன ஏதுன்றதை நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. President, India says that the US imports Russian uranium, chemicals, fertilizers, while criticizing their energy imports. Your response to that, sir? I don't know anything about it. I'd have to check, but we'll get back to you on that. Yeah, please. ட்ரம்பினுடைய இந்த ஒரு பதிலை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்முடைய சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் தான் எப்ப பார்த்தாலும் ஊடகங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அப்படியா, எனக்கு தெரியாதே, நான் பார்க்கலையே, நான் படிக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த கேள்விகளை கடந்து போயிடுவாரு. இதே மாதிரிதான் ட்ரம்ப்பும் அங்க பண்ணியிருக்காரு. இந்த ட்ரம்ப் மாமா தொடர்ந்து இதை மாதிரிதான் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்தியாவின் பொருளாதாரம் செத்து போச்சு, இந்தியா நாசமா போச்சு, இன் ஃபியூச்சர்ல பன்றிஸ்தான் இந்தியாவிற்கு உதவக்கூடிய நிலைமை வரலாம், இந்தியா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி என்னென்னத்தையோ பேசிட்டு வராரு. அதுலயும் முக்கியமா இந்தியாவுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே கிடையாது, ஐ டோன்ட் கேர் அபவுட் இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த கிராமங்கள் எல்லாம் நீங்க பாத்துறீங்களா, வயசான கிழவிங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பெணாத்திக்கிட்டே இருக்குங்க. அத மாதிரிதான் இந்த ட்ரம்ப் அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு பெணாத்திக்கிட்டே இருக்காரு, இந்தியாவிற்கு எதிராக கத்திக்கிட்டே இருக்காரு. ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான கருத்துக்களுக்கு பதிலடி தரும் வகையில இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 போர் ரக விமானங்களை வாங்க இருந்தாங்க. அந்த எல்லாத்தையுமே இப்போ நிறுத்திட்டாங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் உட்பட பல உலக நாட்டு தலைவர்கள் இந்தியாவை ஏதோ காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய இந்தியான்னு நினைச்சிட்டாங்க போல. அடைகளா, இது அந்த காலத்துல இருந்த பாரத தேசம் கிடையாது, இது மோடி தலைமையிலான புதிய பாரதம். இங்க டோட்டலா எல்லாமே மாறி போச்சு. காங்கிரஸ்காரங்க இருந்தாங்க இல்லையா, எல்லாத்தையுமே பயந்துகிட்டு அடங்கி ஒடுங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அத மாதிரி எல்லாம் இப்போ பாரதம் இருக்கிறது கிடையாது. உங்க கொனஸ்ட வேலைகள் இனியும் எங்க நாட்டுல பலிக்காது. உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களை நீங்க உக்ரைன் கிட்ட வச்சுக்கோங்க, பன்றிஸ்தான் கிட்ட வச்சுக்கோங்க, மற்ற இஸ்லாமிய நாடுகள் கிட்ட வச்சுக்கோங்க, எங்க கிட்ட மட்டும் வராதிங்க, அப்புறமா வேற மாதிரி மாறிடும். பல உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு சண்டையை பத்தி எப்படி அவங்க செய்தியா போடுறாங்கன்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெயை வாங்கி மற்ற நாடுகளுக்கு அதிக விலையில விற்கிறாங்க, இது மாதிரிலாம் பண்றது ரொம்ப ரொம்ப தவறானது. அதுக்காக தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக 25% டேரிஃப் எல்லாம் விதிச்சிருக்காங்க. இப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. முக்கியமா ட்ரம்ப்பும் இத மாதிரிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ஆனது உண்மையிலேயே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது உண்மைதான். அது என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாம கம்மியான விலையில அந்த கச்சா எண்ணெய்களை வாங்கி மற்ற நாடுகளுக்கு நாம அதிக விலையில விற்கிறோம். இது உண்மைதான். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த சண்டை இருக்கு இல்லையா, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் 3% மட்டும்தான் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருந்தோம். பட் இந்த சண்டைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 45% வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் நாம ஆயிலை இம்போர்ட் பண்றோம். நம்ம ட்ரம்ப் மாமா ரீசெண்டா ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குனீங்கன்னா, தொடர்ந்து அவங்க கிட்ட பிசினஸ் பண்ணீங்கன்னா நாங்க உங்க மேல அபராதத்தை விதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. யோ, யாரியா நீ? முதல்ல நீ யாரியா? எங்க மேல அபராதம் விதிக்கிறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? இந்த இந்தியா என்ன அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா? நாங்க யார்கிட்ட என்ன பிசினஸ் பண்ணா உனக்கு என்னையா வந்தது? உனக்கு எங்கயா எரியுது? இப்ப நான் சொன்ன இந்த கேள்விகளை தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி, அஜித் தோவால், ஜெய்சங்கர் இவங்க 3 பேருமே நாசுக்கா கேட்டிருக்காங்க. இப்ப அமெரிக்காவுக்கு பதிலடி தரும் வகையில அமெரிக்காவிற்கு எதிராக நாம வரியை உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லியிருக்கு.
அமெரிக்காவுக்கு இருந்த பல முக்கியமான சலுகைகள் இது எல்லாத்தையுமே இப்ப நம்முடைய நாடு நிறுத்தி இருக்கு. அமெரிக்காவுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இப்ப இந்தியா கை வச்சிருக்கு. அதுல முக்கியமா எந்த நாயாலையும் எங்களுடைய நட்பை தடுக்க முடியாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படிப்பட்ட பாண்டிங் அப்படின்ற மாதிரி ரஷ்யால மாஸ்கோல சும்மா மாசா பேசியிருக்காரு இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் நம்முடைய அஜித் தோவால். ஆக்சுவலா இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணம் முக்கியமா ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக இவ்வளவு கோவத்தோட இருக்க காரணம் ஒண்ணு இருக்கு. அதுதான் நாம பன்றிஸ்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தின ஆபரேஷன் சிந்தூர். ஏன்பா ஆபரேஷன் சிந்தூருக்கும் அமெரிக்காவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வரும். நாம இந்த பக்கமா இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை போட்டு பொழந்ததுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. பன்றிஸ்தான்ல அமெரிக்காவின் உதவியால அங்க ஒரு அணு ஆயுத கிடங்கு ஒண்ணு இருக்கு, அணு ஆயுத சேமிப்பு கிடங்கு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்தை நாம தாக்கியிருந்தோம். அதனால ஏகபோகமான இழப்பு அமெரிக்காவுக்கும் பன்றிஸ்தானுக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த விவகாரங்களை குறித்து பொதுவெளியில ட்ரம்பால பேச முடியல. இந்தியாவிற்கு எதிராக அந்த ஒரு காரணத்தை சொல்லி அவரால் பேச முடியல. இந்தியாவிற்கு எதிராக அவரால் எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியல. இதுல இன்னொரு முக்கியமான மேட்டரும் நடந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்த உலக ஆயுத மார்க்கெட்ல சைனாவுடைய மார்க்கெட் பயங்கரமா அடி வாங்கி இருக்கு. சீனாவின் தயாரிப்புல ஒரு பிரபலமான ஏவுகணை ஒண்ணு இருக்கு. அந்த ஏவுகணையை தான் இந்த பன்றிஸ்தான் நமக்கு எதிராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு ஏவுகணை என்ன இருக்கு, நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தால செயலிழந்து வெடிக்காம பஞ்சாப்ல விழுந்திருக்கு. அத நம்முடைய பசங்க அலைக்கா தூக்கின்னு போயிட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஏவுகணையை நம்பிதான் இப்ப பன்றிஸ்தானே இருக்கு. ஏகபோகமா இந்த ஏவுகணையை அது வாங்கி குவிச்சு வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ பல உலக நாடுகளுக்கு இந்த சைனா இந்த ஏவுகணைகளை ஏற்றுமதி வேற செஞ்சு வச்சிருக்கு. இப்போ வெடிக்காத ஒரு ஏவுகணையை நாம கையில வச்சிருக்கோம். அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வேற பண்ணிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் நாம இப்போ ஈஸியா கத்துக்கிட்டோம். எப்படி அந்த ஏவுகணையை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நாம இப்போ இந்த நேரத்துக்கு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ இதன் மூலியமா சைனாவுடைய ஆயுத மார்க்கெட் ஆனது பயங்கரமா அடி வாங்கி இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நாம் ஆடின ருத்ர தாண்டவத்துக்கு இந்த சைனாவுடைய ஒட்டுமொத்த ஆயுத மார்க்கெட்டும் அவ்வளவு இறங்கி போய் கிடக்குது. பல உலக நாடுகள் சைனா கிட்ட பண்ணிட்டு இருந்த பிசினஸ நிறுத்தி இருக்காங்க. அந்த பிசினஸ் எல்லாமே இப்போ நம்ம நாட்டிற்கு வந்திருக்கு. கூடவே அமெரிக்காவும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இந்த ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாலேயே இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே கல்லுல 3 மாங்காவை நம்ம நாடு அடிச்சிருக்கு. பன்றிஸ்தான், சப்பமுக்க சைனாக்காரன், அமெரிக்காக்காரன் இந்த 3 பேருமே போட்டு பொழந்திருக்கு. முந்தின ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், உலக நாடுகள்ல ஏதாச்சும் ஒரு நாடு பொருளாதார ரீதியில ஒரு பெரிய வளர்ச்சி அடையறாங்கன்னா கண்டிப்பா அவங்க அமெரிக்காவின் வருமானத்துல கை வச்சிருப்பாங்கன்னு. அது 100க்கு 100 இப்போ உண்மையாயிருக்கு. ஆயுத மார்க்கெட்ல நம்முடைய நாடு இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது, கேஸ் வாங்குறது, அதை வேற நாடுகளுக்கு அதிக விலையில விற்கிறது, இதுக்காகலாம் மட்டும் ட்ரம்ப் நமக்கு எதிராக பேசல. நம்ம மேல ஒரு அவ்வளவு கோவத்தோட எல்லாம் இல்ல. இதையும் தாண்டி நாம ஆயுத மார்க்கெட்ல ஒரு பெரிய புரட்சியை பண்ணிருக்கோம். பல உலக நாடுகளுக்கு நாம ஆயுத தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதன் மூலமா இந்த அமெரிக்காவின் ஆயுத மார்க்கெட் ஆனது அடி வாங்கிட்டு இருக்கு. இது அவரால் வெளிப்படையா சொல்ல முடியல. அந்த ஒரு எரிச்சலை தான் இந்த மனுஷன் வரி கிரின்னு கத்திக்கிட்டு கிடக்கிறாரு. இந்த விவகாரத்தை குறித்து ட்ரம்ப் வெளிப்படையா பேசினாருன்னா உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பெயர் இருக்கு இல்லையா, அமெரிக்கா சர்வ வல்லமை படைத்த நாடு அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அந்த பேரு போயிடும். அதனாலதான் பாவம் இந்த மனுஷன் உள்ளுக்குள்ளேயே புழுகிட்டு கிடக்கிறாரு. அதை வெளிப்படுத்த முடியாம இத மாதிரிலாம் கத்திட்டு கிடக்கிறாரு. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின அந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா சைனாவுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அண்ட் ஆல்சோ பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா உதவியால கட்டப்பட்ட அந்த அணு ஆயுத கிடங்கையும் நம்ம தாக்கி இருக்கோம். இது எல்லாமே சேர்த்துதான் பாவம் அமெரிக்காக்காரன் பைத்தம் புச்ச மாதிரி கத்திட்டு கிடக்குறான். எப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழக அப்பா எங்களை தட்டி பார்க்காதீங்க, எங்களை சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு, பில்டப் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அத மாதிரிதான் இப்ப ட்ரம்ப்பும் அங்க உட்காந்து பேசினுக்கிறாரு. இதுக்குதான் ஆரம்பத்துல சொன்ன ட்ரம்ப்பும் ஸ்டாலினும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு. ஓகே காய்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.